இன்று இந்நாட்டு மக்கள் வழக்கு விசாரணைகளை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் அடுத்தடுத்து தீர்ப்புகள் வந்து விழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டவர்கள் கூட தற்போது குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் ஈஸ்டர் தாக்குதல் வழக்குடன் தொடர்பு பட்டு ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது. இதனை ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிகாரத்தின் உயர்படிகளில் இருந்தவர்களுக்கு இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்படுவது என்பது மிக மிக அரிதான ஒன்றாகவே இலங்கையில் இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாக இவ்வாறான தண்டனைகள் பாரபட்சமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. ஈஸ்டர் ஞாயிறு என்பது ஒரு புனிதமான நாள். அவ்வாறானதொரு நாள்தான் 2019 ஏப்ரல் 21 வந்தது. ஆனால் அன்றைய தினம் எமது கிறிஸ்தவ சகோதர மக்களுக்கு துயர நாளாக மாறியிருந்தது. அன்றைய தினம் காலை வேளையில் நொடிப்பொழுதில் நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நாட்டில் பல பாகங்களிலும் வெடித்ததை இன்று வரையிலும் யாராலும் மறந்துவிட முடியாது. அத்தனை வலிகளையும் காயங்களையும் எமது உள்ளத்தில் அது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலில் 269 உயிர்கள் பலியாகின. 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இன்று வரையும் அதன் தாக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்களும் அயலவர்களும் மீளா துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் நெஞ்சத்தின் மீதும் ஆழமான காயத்தை அந்த துயரச் சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. இனங்களுக்கிடையில் குரோதத்தையும் வெறுப்பையும் சந்தேகத்தையும் அந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறான பெரும் துயரத்தை ஏற்படுத்திய கோர சம்பவத்துக்கு காரணமான சூத்திரதாரிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதன் அடிப்படையிலேயே கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், கோட்டாபய ராஜபக்சவுக்கு இந்நாட்டு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அந்த ஆட்சியின் கீழ் விசாரணைகளை முன்கொண்டு செல்வதற்கு பதிலாக விசாரணைகளை இழுத்தடிக்கும் வேலையையும் சாட்சியங்களை அளிக்கும் வேலையையும் செய்திருந்தமை தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனால் இறுதி நம்பிக்கையை வைத்து இந்நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள். வாக்களித்த மக்களுடைய பிரதானமான கோரிக்கைகளில் ஒன்றுதான் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதாகும். அந்த வகையில் தற்போது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இன்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் தொடர்பாக முன்கூட்டிய உளவு செய்திகள் கிடைத்திருந்த போதிலும் அந்த தாக்குதலை தடுக்க தவறியமைக்காகவும் தன்னுடைய கடமையை அவர் சரியாக செய்யவில்லை என்பதற்காகவும் பல உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்ததற்காகவும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாமில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தலைவராக செயற்பட்ட பிரியந்த லியனகே, திலகரத்ன பண்டார, விராஜ் வீரசூரிய ஆகிய 3 தலைமையில் இடம்பெற்ற விசாரணையின் பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான், இதே பூஜித ஜெயசுந்தர இதே வழக்கிலிருந்து முன்பு விடுவிக்கப்பட்டிருந்தமையாகும். ஆனால் பின்னர் உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்களின் தலைமையிலான 5 அடங்கிய நீதிபதி குழாமின் மூலமாக வழக்கை மீண்டும் முதலிலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணையின்படிதான் இன்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை தகவல் வந்தும் மக்களுடைய உயிரோடு விளையாடியவர்களுக்கும் இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகளுக்கும் பங்காளர்களுக்கும் இவ்வாறான தண்டனை என்பது ஒரு தக்க பாடமாகவே அமையும்.
வெறும் அதிகாரிகளுக்கு மாத்திரமே தண்டனை வழங்கப்படுகிறது என்று நினைப்பவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இது வெறும் தொடக்கம் என்பதை மாத்திரமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்ப்பை பார்த்த பிறகு ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புபட்ட பிரதான சூத்திரதாரிகளுக்கு அடிவயிறு இந்நேரம் கலங்க ஆரம்பித்திருக்கும். எது எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எம்முடைய பிரார்த்தனையாகும். உங்களுடைய பிரார்த்தனையும் அதுவாகவே இருக்கும் என்று நாம் நம்புகிறோம்.